வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்கா யாரை கூறுகிறார்? முத்துராமலிங்க தேவர். இராமாயணத்தில் சிறிய திருவடி என்று யாரை கூறுகிறோம்? அனுமன். இராமாயணத்தில் பெரிய திருவடி என்று யாரை கூறுகிறோம்? கருடன். திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஃப்ரெண்ட்ஷிப் குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். இவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்றும் அழைக்கப்படுகிறார். செங்கமலமும் சிவப்பும் எழுதியவர் சுந்தர ராமசாமி. சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் உச்சிமேர் புலவர் நச்சினார்க்கினியர். மனநூல், காமநூல், முக்தி நூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? சீவக சிந்தாமணி. தண்ணீர் வங்கிகள் எழுதியவர் நா. கருணாநிதி. பூக்கட்டும் புதுமை எழுதியவர் முடியரசன். நேமிநாதம் எழுதியவர் குணவீர பண்டிதர். தேங்காய் துண்டு எழுதியவர் டாக்டர் மு. வரதராசனார். இசை ஆயிரம், உலா மடல் என்ற 2 நூலின் ஆசிரியர் சயம் கொண்டார். ஐயனார் இதனார் எழுதிய நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தமிழ் வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்ற வரிகள் இந்த நூலில்தான் உள்ளது. மாறன் அலங்காரம் எழுதியவர் பெருமாள் கவிராயர். தொன்னூல் விளக்கம் எழுதியவர் வீரமாமுனிவர். வில்லி பாரதம் எழுதியவர் வில்லிபுத்தூரார். தேம்பாவணி ஆசிரியர் வீரமாமுனிவர். மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். உங்களுக்கான கேள்வி: தேம்பாவணியில் எத்தனை காண்டங்கள் உள்ளது? அதனை பற்றி கமெண்டில் கூறவும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய பலருக்கும் இது பயன்படட்டும். அவர்களுடைய வாழ்க்கைக்கு பயன் தரட்டும். நல்லதையே சந்திப்போம். மற்றொரு காணொளியில் சிந்திப்போம். மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.